ஹலோ எவ்ரிஒன், வாங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் நல்லா காஞ்சதும் நான் எனக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஸ்டார்பூ, கிராம்பு, ஏலக்காய், இது கூடவே நான் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை, புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்குறதுக்காக சிம்மில் வச்சு நான் மூடி போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு வெந்ததும் அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா குழஞ்சி வர்ற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், பிரியாணி மசாலா உங்களுக்கு தேவையான அளவு, மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் உங்களுக்கு தேவையான அளவு, எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்ததும் நான் காய்கறியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, சோயா பீன்ஸ் எடுத்திருக்கேன். சோயா பீன்ஸ் நான் நிறையாவே சேர்த்துக்கிறேன், ஏன்னா என் பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எல்லா காயும் ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான 6 டம்ளர் தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனையும் நான் அரிசியை போட்டுக்கிறேன். உப்பு பார்த்து எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா நான் 1/2 லெமன் புழிஞ்சு விடுறேன். சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சு விடுங்க. மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 விசிலுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.